வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ப்ரைஸ் ட்ராப் அலர்ட் அதுதான் இப்போ. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ங்க. இது அமேசானில் வாங்குறதோட ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது சேஃப். ஸோ இந்த 2A ப்ளஸில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு 2Aலேருந்து 2A ப்ளஸ் பார்க்கும்போது 2A ப்ளஸில் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் வரும். ஸோ அது மூலமாக நம்ம 4K வீடியோவும் எடுக்க முடியுது. உங்களுக்கு உள்ள டெமன்சிட்டி 7200 ப்ரோகபிள் 7350 இருக்கும். ஸோ அதுவும் கைண்ட் ஆஃப் ஓவர் கிளாக்டு. ஸோ அது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். மற்றபடி வந்து என்ன ஒன்றா உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டாண்டர்டில் லைட்டாக சேஞ்சு அண்ட் ஓவரால் கலர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து 2A ப்ளஸ். அண்ட் 2A ப்ளஸில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா 8/256 அதான் பேஸ் வேரியன்ட். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே 256 GB ஸ்டோரேஜ் தான் வரும். ஏன்னா 2Aல உங்களுக்கு 8/128 வரும். பட் இதில் வந்து 256 தான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட்ஸ் வீடியோவில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு 2A ப்ளஸ் 3A எது வாங்கட்டும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குவால்காம் SoC வேணும், பிளாஸ்டிக் கிளாஸ் பில்டு வேணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டைமில் நம்ம வந்து 3A நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2A ப்ளஸ் 120K அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஒரு நல்ல 5G ஃபோன், லைட் வெயிட்டாக மினிமல் பெசல்ஸோட இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ், பிளாஸ்டிக் டிவைஸ். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக எப்படி சொல்கிறேன்னா, கீழே வைக்கும்போது ஸ்க்ராச் ஆக வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A. இது வந்து 18,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன, இது 2000 ரூபா வித்தியாசத்தில் 8/256 128 GB எக்ஸ்ட்ரா ப்ளஸ் நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே 2A ப்ளஸில் அப்ளிகபிளாக இருக்க போகுது. இல்லை எனக்கு அதெல்லாம் மேட்ரு இல்லை ப்ரோ, எனக்கு தேவை நத்திங்கில் ஒரு ஃபோனு, நத்திங் OSக்காக தான் வாங்குறேன், எனக்கு முன்னாடி 32 மெகா பிக்சல் இருக்கிறனாலலாம் குடிமுழுக போகிறது இல்லை, சாதாரணமாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ நத்திங் ஃபோன் 2Aவே போயிடலாம். எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய்க்கு ஏதாவது ரகட் கேஸ், நல்ல குவாலிட்டி கேஸ் ஏதாவது வாங்கி போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் திரும்பியும் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பில்டு, ரியர் வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக். ஸோ எங்கேயா பிளேஸ் பண்ணோன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 128 GB மாடல் வந்து உங்களுக்கு 70,000க்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட், ஜியோ மார்ட்டு, பிக் பாஸ்கெட் இந்த இடத்துல. ஸோ இங்கே திரும்பியும் நான் என்ன சொல்லணும்னா, இது ஃப்ளிப்கார்ட்டில் 60,000 65,000 டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைன்னு சொல்லி போட்டதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். iPhone 16 இப்போ 2 நாளாக நம்ம நிறைய நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் இருக்குது நிலைமை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால அதை ப்ராப்பராக டைமுக்கு டெலிவர் பண்ண முடியல மாதிரியான ஒரு சில நிலைமைகளும் கூட. அதனால் வந்து இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக 16 சீரிஸ் வாங்குறதுக்கு பதில் 256 GBக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 256 GB அண்ட் அபவ் 15 சீரிஸே நீங்கள் வந்து நல்ல ரேட்டுக்கு எங்கேயா கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு போகிறதே புத்திசாலித்தனம் தான் எனக்கு தோணுது. அடுத்து என்னன்னா 16E, அது வந்து 54,900 ஃப்ளிப்கார்ட்டில், 53,400 குரோமா, ஜியோ மார்ட்டிங்கெல்லாம் கிடைக்குது. 5K ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல 16E பற்றி சொல்லணும்னாலும் அதே தான். iPhone 14, iPhone 13 மாதிரியான லுக்கில் இருக்கக்கூடிய சிங்கிள் கேமரா டிவைஸ் தான் இது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், SC20, 22 மாதிரியான டிவைஸே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிசைனுக்கு மாற்றிருக்காங்க, ஃபேஸ் ஐடியோட, அவ்வளோதான். ஸோ அதனால் இதுலேயும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, A18 சிப் இருக்குது, 8 GB ரேம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டு தான். பட் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து நல்ல கேமரா செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் இது ஃபெயில்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் டைனமிக் ஐலண்ட் வேணும், புதுமையாக இருக்கட்டும், ஐஃபோனே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற விஷயங்களை நான் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே ஃபெயில்ஸ். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வாங்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். நிறைய எல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16E இஸ் மோர் ஃபேவரபுளாக மாறிடுச்சு, ஃபேவரட்டாகவும் மாறிட்டு வருது. ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, பிகர் பேட்டரி. 16A வந்து ஆக்சுவலாக பேட்டரி பெருசு, பேட்டரி லைஃப் தான் முக்கியம். அதுக்காக தான் ப்ரோ வாங்குறேன். ஒரு ஐஃபோன் iOS எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். சோஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் நான் பெருசாக எதிர்பார்க்குறதே இல்லைங்கிறவங்களுக்குலாம் 16E நல்ல டிவைஸ் தான். கேமராவெலாம் நான் ஆன் பண்ணுறதே பெரிய அதிசயம் ப்ரோ அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் 16E இஸ் மோர் தென் எனஃப். அடுத்து Realme P3 Pro. Realme P3 சீரீஸே ஓரளவுக்கு ஒர்த்தான சீரீஸ் தான். P3 Pro பார்த்தீங்கன்னா 20Kக்கு இருக்குது. இந்த குவாட் கோ மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையும். அண்ட் மோர் ஓவர் இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன், இந்த 25Kக்கு கீழே இருக்கக்கூடிய டிவைசஸ் நிறைய டிவைஸில் எப்படி இருக்குன்னா ஒரு மீனிங்ஃபுல் கேமரா, அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்கிறது இல்லை. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா இருந்ததுனால அது ஒரு 8MP அல்ட்ரா வைட் எப்பயாவது வருது. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டிவைசஸில் ஒரே ஒரு உருப்படியான ஒரு மீனிங்ஃபுல் கேமராவோட வருதே தவிர வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியும். ஸோ இதையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ P3 சீரிஸ் இஸ் ஆக்சுவலி ஒர்த்தி. P3 வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஓப்போவில் K13 பார்த்தீங்கன்னாலும் சரி, கிட்டத்தட்ட எல்லாமே ஐடென்டிக்கல் தானே. ஸோ இப்போ P3 வாங்கினாலே என்ன எடுத்து உங்களுக்கு 6 Gen 4 வந்துடுது, அதுவும் 15,000க்குலாம் வந்து ஆஃபர் டைமில் கிடைக்குதுன்னும் போது அதுவும் ஒரு நல்ல டிவைஸ் தான், நல்ல பேட்டரி பேக்கப் டெலிவர் பண்ணிடும். ஸோ இதுதான். ரைட்டா? அப்போ சிங்கிள் கேமரா ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து Moto Razr 50 Ultra. ஸோ இந்த அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கூட நான் ட்விட்டரில் ஒரு ரிவ்யூ பார்த்தேன் 60 Ultraவை பற்றி. எனக்கு 60 Ultra நல்லா இருக்குது, நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் 50 Ultraவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரியான டிவைசஸில் கவர் டிஸ்பிளேல நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் அது இன்டர்னல் டிஸ்பிளேல பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ கவர் டிஸ்பிளே ஆக்சுவலாக இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். கவர் டிஸ்பிளேல கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்னல் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அதே கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நல்ல டேட்டா கிடச்சிதுன்னா நம்ம உறுதியாக சொல்ல முடியுமே தவிர
40 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது எனக்கு வேற மாதிரி இருந்தது. நான் வந்து ரேசர் 40 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது கவர் டிஸ்பிளே மூலமா எடுக்கக்கூடிய வீடியோ ரொம்பவே ஸ்டட்டர் ஆச்சு. பட் நான் டிவைஸை ஓப்பன் பண்ணி அன்ஃபோல்டு பண்ணி அப்புறம் நான் எடுக்கும்போது எடுக்கிற அதே ரியர் கேமரால எடுக்கிற வீடியோ வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு அல்காரிதம் மாறுது, லாஜிக்ஸ் மாறுது. கவர் டிஸ்பிளேக்குன்னு வரும்போது அது வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாக்கள்ல சொதப்ப வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. ஸோ மொத்தம் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா 58K அவைலபிளா இருக்கு ஜியோ மார்ட்ல. மொத்தம் பாருங்களேன், ஜியோ மார்ட், பிளிங்கிட், ஜெப்டோ, குரோமா, ஏகப்பட்ட பேர் இல்லை. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை தாண்டி இப்போ லோக்கல்ல ஆஃப்லைன் ஸ்டோர் மாதிரி நம்ம விசிட் பண்ணி வாங்குறதுக்கும் நிறைய நல்ல நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் பெட்டராக வந்துட்டு இருக்கு. அப்புறம் பிக் சேவிங் போட்டிருந்தாங்கல்ல, அந்த மொபைல் பொனாசா அப்படின்னு. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கிரேட் சேவிங் ஆன் ஐஃபோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஃபோன் வேல்யூ வந்து 3000, அதாவது 8000 ஆடு. எதில் எக்ஸ்சேஞ்சில் ஓல்டு ஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு 8000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐஃபோன் 16 வந்து 70,000 ரூபாய்க்கு இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி நம்மளை வந்து வதைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் உசாராக இருந்துக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, வெளியில் முடிஞ்ச அளவுக்கு விற்க முயற்சி பண்ணுங்க. இதில் விற்கும் போது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். காம்ப்ளிகேஷன் அதை எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ டிப்ரிஷியேட் பண்ணி எடுக்கலாம். நம்ம கோட்டட் வேல்யூ அப்படியே அவங்க எடுக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நேரில் வந்ததுக்கப்புறம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாத பட்சத்துக்கு ஓகே. ஐக்யூ Z9s எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைஸ்டு விவோ V40e அந்த ஃபோன் மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபோன் மாதிரியே இருக்கும். செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் இருக்காது, பட் ரியர் கேமரா ஒரு 50 மெகா பிக்சல் சென்சார் இருக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கர்வ்டா விவோ ஃபோன் மாதிரியே ஒரு ஃபோன் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா Z9s நீங்கள் வாங்கலாம். மீடியா கன்சம்ஷன் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கனாலும் Z9s வாங்கலாம். பட் பெரிய ஹோப்பை பில்டு பண்ணிக்காதீங்க Z9s மேலே. ஏன்னா 17,500 ரூபாய்க்கு Z9s அப்படின்னும் போது தான் கொஞ்ச நேரம் நம்ம முன்னாடி சொன்ன K13, ஓப்போ K13 இந்த மாதிரியான டிவைஸஸும் அந்த பட்ஜெட்குள்ளார தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு 7000 mAh பேட்டரியோடய கிடச்சிரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது 17,500 ரூபாய்க்கு இது இருக்குது. எக்ஸ்ட்ரா 500 ரூபா போட்டால் அப்போது நத்திங் ஃபோன் 2A கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இதே செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கிறத பற்றியும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் 15 அல்ட்ரா மாதிரியான ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு சில டிவைசஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட செல்லர் யார் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கௌதம் ப்ரோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் வந்து 15 அல்ட்ரா வாங்கினதுக்கு ஓப்பன் பாக்ஸ் வந்துருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணுவாங்க, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பட் அமேசானில் வந்து நமக்கு நார்மலாக ப்ரௌன் பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது உள்ள நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 15 அல்ட்ரா இருக்குது, பட் ஓப்பன் சீல் கட் யூனிட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க அமேசானை அப்ரோச் பண்ணி இப்போ அமேசான் வந்து இந்த கேஸை நாங்கள் எஸ்கலேட் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை, நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம்னு சொல்லும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ இது வந்து கிரெடிட் கார்டில் இஎம்ஐ ஆப்ஷனுக்காக ஏதோ போட்டு அவங்க வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ அது இதுன்னு என்னமோ பண்ணியிருந்தாங்கன்னா அதில் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்குங்கிறது யோசிக்க தோணுது. ஸோ அதனால் எது வாங்குறதா இருந்தாலும் மறக்காமல் செல்லர் டீட்டெயில்ஸ் பார்த்து வாங்குங்க. இதுக்கு தான் நான் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கேன். இது நீங்கள் எங்கே வாங்கினாலுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, அமேசானில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில பிளாட்ஃபார்ம் இகாம் பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கனாலும் சரி, நல்ல டீல் இருக்குது அப்படின்னா அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, செல்லர் மாதிரியான டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணாமல் யாருமே பேமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு ப்ரைஸ் ட்ராப்ஸ் அண்ட் அலர்ட்ஸு. இன்னும் நிறைய டிவைஸ்க்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகும் பட்சத்தில் அதை பற்றி நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாவது டிவைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.